ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 48 ஆமென் 10. சோதரம் ஏசாயா 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளிய போல தேவ பிள்ளையே, உபத்திரவத்தின் குகையில ஆமென் தெரிந்து கொண்ட பொன்னை போல, அல்லேலூயா, அவர் புடமிட்டிருக்கிறார். ஒரு வெள்ளிய போல அல்ல, சோத்திரம், ஒரு பித்தளைய போல அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயாவது டைமண்டை உருக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோதரம், எங்கேயாவது டைமண்டை உருக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? டைமண்டு பெரியதாக்கம். அல்லேலூயா, சோதரம், அல்லேலூயா. டைமண்ட் எங்கேயாவது உருக்கி சொல்ல பழகிறீங்களா? பார்த்ததில்லை. ஆனால் பாருங்க, தங்கத்தை உருக்க உருக்க டைமண்டை விட கதை பளபளப்பை கொடுക്കാം. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவன் உலக பிரகாரமாய் டைமண்ட் பிரசம் அவன் பவர் உள்ளதா, கோல்டு பிரசன் பழம் சோதரம் பவர் உள்ளதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கோல்டு பியூரான கோல்டு அவன் பிரிசமான, அதாவது அதோடைய ஒரு முக்கோண வடிவக்குள்ளே ஒரு பொருளாக அது பிரிசம் என்று சொல்லப்படுது. அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தா அது ரொம்ப அதிக ஒளிர் ஊட்டுகிற, ஒளியை வீசுகிற தக்கதாக ஒரு மகிமை உடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, வெள்ளி அல்ல, பிளாட்டினமும் அல்ல. அல்லேலூயா. உன்னை சுத்த பொன்னாய், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு சுத்த பொன்னாய் உன்னை பிடமிடுகிற ஆண்டவர், வலிகளை அனுமதித்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, வலியை கூட்டுகிற ஆண்டவர். வெறும் வெள்ளியாய் அல்ல, அல்லேலூயா, நீ பொன்னாய் விளங்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப மனதில் வச்சுக்கணும், சுத்த பொண்ணு எதில் எங்கே உடைச்சாலும் அது பொண்ணாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதில் கொண்டு உரைச்சாலும் பொண்ணு தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னையும் கொண்டு யாரெങ്കിലും உரைச்சி பார்த்தா நீ தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அபயோத்தை பார்த்தா அவன் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா.